யூரினே வரல, ஒரு நாள் பூரா யூரின் வரலன்னா டாக்டர் கண்டிப்பாக போய் பார்க்கணும். அது ஏதோ பிளாக் இருக்கிறதுனால யூரின் வராமல் இருக்கலாம். ப்ராஸ்டாட்டிக் என்லார்ஜ்மெண்ட்னால யூரினில் ரத்தம் வருது, டாக்டர் பார்க்கும். யூரினில் பஸ் வருது, டாக்டர் பார்க்கும். யூரின் ரொம்ப குறைவாக வருது, 100 மில்லி 200 மில்லி தான் 24 மணி நேரத்தில் 1500 மில்லி வரணும். மினிமம் யூரின் அவுட்புட் பெர் டே. நீங்கள் ஒரு பாட்டிலை பிடிச்சி வைங்களேன், பாருங்கள் அவுட்புட் 24 ஹவர் யூரினரி அவுட்புட் மினிமம் 1500 ml. 1.5 லிட்டர் வரலன்னா மிஸ்டேக் இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் எப்படி கண்டுபிடிக்கிறது? விக்கல் வரும், பசி இருக்காது. விக்கல் வரும், பசி இருக்காது. அப்படியே சோர்ந்து படுத்துக்குவாங்க. பிளட் எடுத்து பார்த்தா பிளட்ல யூரியா ஜாஸ்தியாக இருக்கும், கிரியாட்டின் ஜாஸ்தியாக இருக்கும். பிளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். ஓவர் த கவுண்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி, நாமளே மருந்து கொடு தம்பி, தலைவலிக்கிறது தம்பி மருந்து கொடு, தம்பி மூட்டு வலிக்கிறது மருந்து கொடுன்னு சொல்லி வாங்குற மாதிரி ஓவர் த கவுண்டர் பிரிஸ்கிரிப்ஷன், அவளுக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகும். நிறைய பேருக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகிறது வியாதினால. அயட்ரஜெனிக் கிட்னி ஃபெயிலியருங்கிறது, நீங்கள் மூத்திரத்தை போய் பாத்ரூமில் போகிறீங்கன்னா அது ஃப்ளஷ் பண்ணாமல் போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஸ்மெல் வரும், அமோனியா ஸ்மெல் வரும். யூரினில் எல்லா விதமான கழிவு பொருட்கள் வரும், இல்லைன்னா மூளை கெட்டு போகும். யூரினே வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு 2 நாளைக்கு மூளை வேலை பண்ணாது, கோமாவில் போயிடுவார், யூரிமிக் கோமாவில் போயிடுவார். யூரின்ங்கிறது உங்களுக்கு அசுத்தமாக தெரியலாம், அருவருப்பாக தெரியலாம், ஆனால் யூரின் வரலன்னா உங்களை பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும். யூரினை பார்த்தா உங்களுக்கு அருவருப்பு, ஆனால் யூரின் போகலைன்னா நீங்கள் அருவருப்பாக மாறிடுவீங்க. கிட்னி ஃபெயிலியர் குழந்தை பிறந்த அன்னைக்கும் இருக்கும், 80 வயசு பெரியவருக்கும் வரலாம் கிட்னி ஃபெயிலியர். கிட்னியில் ஸ்டோன் வந்து கிட்னி வலி வர்றது வேற, யூரிட்ரி காலிக். கிட்னியில் வலி வர்றது, அச்சோ வலிக்குதுன்னா ஸ்கேன் எடுத்து பார்த்தா உள்ள கல் இருக்குன்னு எடுத்துடலாம், இல்லை யூரின்ல வர வச்சிடலாம். கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் கிட்னி மாற்றி வச்சிடறாங்க, இப்போ நார்மல் ஸ்ட்ரென்த் வந்துடுது. கிட்னி ஃபெயிலியர் பண்ணால் எத்தனை வருஷம் இருப்பாங்க? 10 வருஷம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு பின்னால் இன்னொரு கிட்னி ஃபெயிலியர் வந்து இன்னொரு கிட்னி மாற்றும். கிட்னி ஃபெயிலியர் பண்ண குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கு. கிட்னி ஃபெயிலியர் இஸ் ஈஸிலி ட்ரீட்டபிள் பை டயாலிசிஸ். கிட்னி ஃபெயிலியர் இஸ் ஈஸிலி ட்ரீட்டபிள் பை டிரான்ஸ்பிளான்டேஷன். மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் அந்த தலைவருக்கு, இல்லை அந்த தொண்டருக்கு, இல்லை அந்த மருத்துவருக்கு மறுவாழ்வு கிடைக்கும். பாலக்காட்டில் ஒரு பெரிய டாக்டர் கிருஷ்ணன் பேர், அவர் கிட்னி மாற்றி நல்லா இருக்கார். கிட்னி ஃபெயிலியரில் ஆப்ரேஷன் பண்ணவங்க 20 வருஷம் இருந்திருக்காங்க. எனக்கு தெரியும். தயவுசெய்து கிட்னி ஃபெயிலியருங்கிறது எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கா, கிட்னி ஸ்ட்ராங்காக இருக்கா, ஹார்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா, மூளை ஸ்ட்ராங்காக இருக்கா, நின்று நீங்கள் பிரசாரம் பண்ண முடியுமா? இல்லைங்க, குறைவான யூரின் போனாலும் பிரச்சனை, ஒரு 2 லிட்டர் 4 லிட்டர் 5 லிட்டர் போனாலும் பிரச்சனை. குறைவாக போகிறது கிட்னி ஃபெயிலியர். அதிகமாக போகிறதுக்கு பேர் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். சக்கரை வியாதி இருந்தால் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் போகும். டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்ன்னு ஒன்று இருக்குது. சக்கரை வியாதி இல்லாத அதிகமாக யூரின் நீரிழிவு, அதுக்கு பேர் டயபெட்டிஸ் இன்சிபிட். இன்சிபிட்னா டேஸ்ட் இல்லாது. சக்கரை இருந்ததுன்னா ஸ்வீட் டேஸ்ட், அதுக்கு பேர் பிட்யூட்டரியில் ப்ராப்ளம் இருக்கலாம், அட்ரினலில் ப்ராப்ளம் இருக்கா, அதில் 3 லிட்டர் 4 லிட்டர் 5 லிட்டர் போகும். அதிகமாக போனாலும் ப்ராப்ளம், கம்மியாக போனாலும் ப்ராப்ளம். 25 வயசில் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, 30 வயசுக்கு மேலே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 40 வருஷத்துக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 5000 ரூபா 6000 ரூபா 10000 ரூபா தானுங்க. செக்அப் பண்ணிட்டோம்னா இந்த பெரிய வியாதி வந்தால் 10 லட்சம் செலவாகுது இல்லை, அது எல்லாம் பார்த்துக்கலாம்ல. முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு. ஆமாம், வருமுன் காக்கும் திட்டம் இஸ் ஆல்வேஸ் சீப்பர்.